அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் பாடம் 7ல் அளவியல் முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் 23வது கணக்கு 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்மக்கோளம் உருக்கப்பட்டு சீரான தடிமனுள்ள ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் வெளியாரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 32 சென்டிமீட்டர் எனில் உருளையின் தடிமனை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறாங்க? திண்மக்கோளம், சாலிட் ஸ்பியர். ஓகேவா, ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்பியர் மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த இதெல்லாம் பண்ணுறேன், கண்டுக்காதீங்க. 6 சென்டிமீட்டர் ரேடியஸ், ஆரம் 6 சென்டிமீட்டர். ஸோ இதை உருக்கி என்னவா பண்ணுறாங்கன்னா ஒரு சிலிண்டர், சீரான தடிமனுள்ள உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கவனிங்க. இது உருளை. ஸோ இப்போ உள்ள எதுவும் இல்லை அப்படின்னா இது உள்ளீடற்ற உருளை. ஸோ சீரான தடிமன் அப்படின்னா ஸோ இங்கே மெஷர் பண்ணுற ரேடியஸ், டயாமீட்டர் ஈவனாக இருக்குமா. ஸோ இங்கே முன்னாடி கொஞ்சம் இப்படிலாம் போயிட்டு வராமல் ஈவனாக இருக்கும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கரெக்டாக வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி. சீரான தடிமனுள்ள உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வெளியாரம், அதாவது கேபிட்டல் ஆர், வெளி சைடு இருக்கிறது கேபிட்டல் எடுத்துக்கிறோம். கேபிட்டல் ஆர் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் h = 32 சென்டிமீட்டர் எனில் தடிமனை காண்கன்னு கேட்டிருக்காங்க. தடிமன்னா பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இங்கே வெளியே இருக்கிறது கேபிட்டல் டி, உள்ளே இருக்கிறது ஸ்மால் டி. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா, இல்லை இதை ஆருக்கு மாற்றிக்கலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் நமக்கு இதனுடைய தடிமன் கிடைக்கும். தடிமன்னா திக்னஸ். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம தடிமன்னு கேட்டிருக்காங்க. தடிமன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு முதல்ல ஆரோட வேல்யூ தெரியணும், ஸ்மால் ஆரோட வேல்யூ தெரியணும். ஓகேவா. ஓகே, ஆஹா சாரிம்மா, சாரி. கேபிட்டல் ஆர் எங்கே இருக்குது? 5 சென்டிமீட்டர் 32. ஓகே, கவனிங்கம்மா. இப்போது இதனுடைய வால்யூம், இதனுடைய கன அளவும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ கன அளவுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாமா? இது திண்மம், சாலிடு, அதனால் 4/3 பை r³ தான் வரும். ஈக்குவல் டு இது ஹாலோ, உள்ளீடற்ற உருளை. ஓகேங்களா. அப்போது இது ஃபார்முலா என்ன? பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஓகேவா. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 4/3 பை கேன்சல் பண்ணிடலாம். 4/3 இன்ட்டு இங்கே கேபிட்டல் ஆர்னு எழுதிட்டுனா வெறும் ஸ்மால் ஆர் தான். 6³ ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 32. ஸோ அப்போது 4 × 6 × 6 × 6 டிவைடட் பை இந்த 32 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 3 × 32 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4s are 8 4s are 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளில் 1 டைம்ஸ், 2 டைம்ஸ், 1 டைம்ஸ், 4 டைம்ஸ், மறுபடியும் 1 டைம்ஸ், 2 டைம், சரி 3 டைம். 2 டேபிளில் தான் 2, மறுபடியும் 1 டைம், 3 டைம், எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சா? ஓகே. ஸோ 3 3s are 9. 3 × 3 × 5 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ 9 = 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர். இந்த மைனஸ் ஆர் ஸ்கொயர் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ என்ன ஆகும்? ஸ்மால் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9. ஸோ 25 மைனஸ் 9னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 கிடைக்குது. ஸோ ஆரோட வேல்யூ என்ன இருக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4னு வரும். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு வேல்யூ இல்லை, ஏன்னா இங்கே வேல்யூ இருக்குது, ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ அப்போது உருளையின் தடிமன், திக்னஸ் ஆஃப் சிலிண்டர் is equal to capital R minus small r is equal to
கேபிட்டல் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். ஸோ அப்போது 5 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் யூனிட்டை மறக்காமல் எழுதுங்க, அதுக்கு மார்க் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.